பாட்டுமாடி பாட்டுமாடி அழகான கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்க 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 அழகான கோமாளி வந்தேனங்க கூட்டரம கொடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க குடல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க குடி வரும் கூட்டத்துக்கு வீடுதான பாருங்க குடி வரும் கூட்டத்துக்கு இலேலோ நம்ம மீனத்தான் போட வேணும் இலேலோ என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்ன கொடுக்குதடி சிறு கண்ணடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி மதுரை சிங்கார மதுரையில் வெள்ளையமாக்கத தின தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் அது ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு ரகமா கொத்தோட முத்தம் தர்றப்பா நடி ராக்கம்மா பல்லாக்கு நெறிப்பு நெஞ்சு குழுகிறடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இணைக்கிறடி ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொருத்த மணி 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொறுத்த மடி நால வட்டியில கந்தாங்கி எடுத்து கையால கட்டி விடவா ரகமா கொத்தோட முத்தம் தர்றவா மற்றும் பேரன்பு கொண்ட பிரியர்களே பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடகரசிய பெருமக்களே காலையில் காடு சென்று மாலையில் படுத்திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே கண்ணியை கட்டுப்பட செல்லக்கூடிய உயர்துறை காவல்துறை ஐயாபர்களுக்கும் இவர் சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தினை சிறந்தமல் ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டிகளுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் என்ன ஆயா எந்திரிச்சிட்டியா அத்தா தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சிட்டியா தூக்க கலக்கந்தேன் என்ன போகிறப்பே செருப்பை தூக்கிட்டு போறிய என்ன அது அது சோற அப்பக்கம் அதில் பணிபுரியும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்பண்ணா செல்வண்ணா ஆப்ரேட்டர் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் இங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் என்ன பண்ண தேவக்கோட்டை சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் கொஞ்சம் சரி நான் எப்படி தான் இருக்கேன் ஒவ்வொரு ஒளிபெருக்கி பார்த்தேன் ஒளிப்பதிவாளர்கள் பார்த்தோமா நம்ம ஊர் மாதிரியே எடுப்போமா வேணாமன்ட்டு உட்காந்துருப்பேன் நம்ம அண்ணன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மஞ்சக்கார தார்பாய் விரிக்கிறவங்க கொஞ்சம் கோயிலுக்கு இங்கே வாங்க மேடைக்கு முன்னாடி வாங்க தாத்தா அவங்களுக்கு காலில் விழுக கூட விழுகுற இங்கே வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க ஏங்க மோரக்கட்டை அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது வாங்க தயவு செய்து வாங்க ஆயா வந்து ஒரு தடவை பார்த்துக்கங்க சரி அப்படியே உட்காருங்க 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 அதில் வந்த மாதிரி சொல்லி அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள் ஒளிபெருக்கி எப்படியோ அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு ஒளிபெருக்கி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு வந்தமா சொல்ல சுருக்கணும் போட்டமா போனாங்கம்மா இருக்கணும் சலன்னே இருக்கக்கூடாது ஹலோ 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 அம்மன் குயில் கீழே காலே அன்னபையல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அம்மன் கோயில் கீழே காலே அன்னபகல் மேற்காலே நம்ம கூட நடுவாலே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொக்குதடி அங்காளம்மனுக்கு அடியில உங்க வச்சா அங்காளம்மனுக்கு காமாட்சி
அம்மனுக்கு அடியில பொங்க வச்சான் கருப்பம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் பாட்டுக்கு வேடி எடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டுக்கு வேடி எடுத்து கொடுப்பாளே சிங்காரம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தாள் சிங்காரம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சான் சங்கீதம் பாடு சொல்லி சாரீதம் கொடுப்பாளே அம்மன் கோயிலுக்கு இல்ல காலே அன்னபயல் காளே நம்ம ஒரு நடுவாள் கீதடி அடியே நடு சன நம்மளை கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தனா தந்தன தந்தனா தூக்கனா குருவி எல்லாம் தனர்ந்த பாசகிலே தூக்கணா குருவிகள்லாம் கணர்ந்த பாசையிலே முகோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணு பேசையிலே மடைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும் மடைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும் மானம் காத்து கிடக்கு மஞ்ச காடி விளைஞ்சு வரும் அம்மன் கோயிலுக்கு இல்ல காலே அண்ட வயல் காலே நம்ம ஒரு நடுவாளே கீழடி அடியே நடு சட நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நடு சட நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நடு சட நம்மளை கண்டு சொக்குதடி நன்றி. அப்புறம் கல்யாணம் தானே? அட நீ வேற நீ தான் பண்ணாம அலையிறனா? நான் தான் பண்ணல. எத்தனை கல்யாணம்? அணை 60 கல்யாணமா? 60 கல்யாணம். என்னை பார்த்தா நான் கெல்ட்டு போய் மாதிரி இருக்குதா? இல்லப்பா, வாழ்க்கையில இருக்கலாம் தான் மனுஷனுக்கு தேவை விஷயம் ஒன்றும் இல்லை. தெய்வ பக்திங்கிறது எப்படி இருக்கணும்னா அது தெய்வ பக்தி இருக்கலாம் ஒரு அளவோட. எதையுமே அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு சொல்லிருக்காங்க. அமிர்தம் நஞ்சு சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ அமிர்தம் நஞ்சுனா தெய்வ பக்தி இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். இப்போ பாத்ரூம் போறப்ப பூரா நமக்கு ஒன்றும் வெளியே வரலன்னா முருகா வர மாட்டேங்குது. அங்க போய் கடலை அங்க போய் முருகனை வென்றாங்க. அவர் குத்த போற மாதிரி வெளிக்கு வரல அங்க ஒவ்வொருத்தையும் பண்ற பாக்கணும். அங்க போயிட்டு பெத்த தாய் அம்மானு கூப்பிட மாட்டேன். அங்க போயிட்டு அம்மா உனக்கு இதை வந்து இயற்கை தான். நாய் உழைச்சிருச்சு, நாய் கூட பிடிக்கல இந்த காமெடி. என்ன பண்ற, நம்ம பொழப்பு அப்படி இருக்குது. அது மாதிரி கோயிலுக்கு போறது எதுக்காக போறோம்? ஒரு மனுஷன் கும்பிட தானே போறோம். அது சாமி கும்பிடுறதுக்கு இல்ல. இப்ப கோயிலுக்கு போனோம்னா சாமியை பார்த்தா கும்பிடுறோம். போனோடனே சாமியை பார்த்து யாரும் கும்பிடுறது இல்ல. கண்ணை மூடிக்கு ஆகும் சாமி. அது வாட்டில இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு எதாவது வேண்டுவாகும். ஒவ்வொருத்தர் வேண்டதை பார்க்கணுமே. பாபா சரத்து விடியா விடியா விடியா. அவனுக்கு ஒரு டவுசர் தைக்க முடியலடா நம்ம காலத்துல. நீயும் எப்ப பார்த்தாலும் ஒரே மொடக்கடியாவே தெரியுது. சம்பளம் போட்டு தைச்சு விடு. ஆமா, கோயிலுக்கு போறோன்னே சாமியை பார்த்து யாரும் சாமி கும்பிடுறது இல்லை. அப்புறம் சாமியை பார்க்காம எதிர்த்து நிக்கிறவனை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு கண்ணை முடிக்கிறார். சாமியை பார்த்து நம்ம குறைகள்லாம் தெய்வத்திட்ட எதுக்கு சொல்லணும்? நேரா பார்த்து தெய்வத்திட்ட சொன்னாத்தே அது தெய்வம் பார்க்கும். தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணணும். முகத்தை சாமியை பார்த்து. ஆமா ஆமா. அது மாதிரி கோயிலுக்கு போறது அது மாதிரி என்ன பெத்தா அந்த கோயில் குளத்துக்கு போக பார்த்திருக்கியா? ஐயோ, இந்த ஓம் சக்தி கோயிலுக்குலாம் போற கோயிலும் போயிருக்காங்க. இங்க ஆம்பளை கார்த்திகை மாசம் மாலை ஓட்டு இப்போ ஐயப்பனுக்கு கிளம்பினாலும் இங்கிட்டு ஓம் சக்தி. அவன் 48 நாள் முடிக்கிறதுக்குள்ளே அங்கே அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு போய் விரதத்தை முடிச்சிருவான். சரி அப்படின்னு போய் நினைச்சிட்டு மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே ஓம் சக்திக்கு மாலை ஓட்டிருப்பாங்க. ஓம் சக்திக்கு போட்டேன்னு அவன் ஆஹா நமக்கு வெட்டு வச்சுட்டாங்க. அவன் ஏற்கனவே பெண்ணாட்டிக்கிட்டு திரும்பி எப்படியா எப்படா மலையை கழட்டி சாமி குத்தமாயிரும் கண்ட்ரோல். எப்படா மலையை கழட்டி விடுவாங்க. நம்மளும் போய் இன்னைக்கும் மலையை கழட்டி சேவிங் பண்றது என்ன? அவன் சேவிங்கும் பண்ண முடியாது. சரி, அதுல இந்த கோயிலுக்கு போற பல வேணை சாட்சி விட்டுருச்சுங்க. ஐயோ, அது இருமுடி அது பேசுறது பார்க்கணுமே. வண்டியில போயிட்டு இருக்கப்பவே எப்படி சக்தி சக்தி அவங்க சொல்லுவாங்க டிரைவரை பார்த்து, சாமி சக்தி டிரைவரே என்னமோ பொம்பளை மாதிரி. சாமி அங்க இருந்து ஓம் சக்தி போன் போட்டு சொல்லியிருக்கும் போல. ஆத்தா எல்லாம் வர்றப்ப பாட்டு போட்டு சந்தோஷமா வாங்க, ஆடிக்கிட்டு வாங்க, மனசு குளிர ஆடிட்டு வாங்க. அதுல ஒவ்வொரு பொம்பளை எல்லாம் பார்க்கணுமே. இங்க இருந்து முதல்ல இருமடி கட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு போறப்ப எப்படிங்கிற எப்படி இங்க இருந்து பக்சக்தியா ஓம் சக்தி பராசக்தி அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை இருக்கும் சாமி வரும் பார்த்திருக்கியா இல்லையா? எப்படி எப்படிங்கிற எப்படி இங்க இருமுடியை கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஆத்தா வந்துருவா. சரி, ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி. யார் சாமி வந்தது? சாமி புள்ளி ஆட்டாலும் சொல்லுங்க. நல்லவன் மாதிரி புசு புசுங்கிற அவ்வளவுதான் முண்டை டெய்லாக்கு தெரியும். அதுக்கு மேலே தெரிஞ்சாதான் கேள்வி கேட்டால் சொல்ல தெரிஞ்சாதானே சொல்லாதான். சாமி இல்லை அப்ப சாமி இல்லை. சாமி தான் வந்துருச்சு. கேள்வி கேட்டுட்டாங்கன்னா போதும். சாமி இப்படியே முக்க வேண்டியது கடந்து. ஏன் முண்டை டைலாக் தெரிஞ்சா தானே. அப்புறம் கனி வச்சதுக்கு குறிய எடுக்க விட்டாங்கன்னா போச்சு. அதுலயும் ஆத்தா நீ வந்தது உண்மையான இந்த 3 வளம் வச்சிருக்கிறோம். சரி, நீ ஆத்தானா அந்த நாங்க மதிச்சிருக்க கனியை எடுன்னு சொல்லிட்டா போதும். அவ்வளவுதான்.
அது ஒவ்வொரு பொம்பளையால அழுகும் பாத்திருக்கியா? எந்த கனியில எதை வச்சு மதிச்சிருக்காங்க? நம்மள்ட்ட 2 கனி தானே இருக்கு. இருக்கிறது 3 கனி இருக்குதேயா. ஒன்றை இருக்கிற 2 கனி தான். நான் சொல்றது அங்கே முக்கணி. இந்த முக்கணி இப்படியே எதடா வச்சாங்க தெரியலைன்னு முழிக்க வேண்டியது கடந்து. சரி அதுதான் அப்படின்னு பார்த்தா அந்த வண்டியில ஏறி உட்காந்து பாட்டு போடாக வரும். இங்க இருந்து தேவைக்கட்ட போற வரைக்கும் ஒரு பாட்டு ஓடும். எப்படிங்கிற எப்படி என்ன பாட்டு? மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா யம்மா மலமே மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரதான் காளியம்மா காவல் நீரா மாரியம்மா மாரியம்மா மாரியம்மா. இது தேவகோட்டை போற வரைக்கும். இதே தேவகோட்டையை தாண்டிருச்சு தாண்டியாச்சுனா பாட்டு வேற பாட்டு தான். என்ன பாட்டியா? ஐயா அந்த அதுவும் பாட்டினா ஒரு பொம்பளை எல்லாம் ஆடுதியா பஸ்ல. அதுல ஆடிட்டு இருக்கப்போது இந்த சேலை ஒரு சைடு தூக்கிருதா. சேலை அது ஆடுறவங்க இங்கிட்ட உட்காந்து ஆட்டி வந்தானே. பின்னாடி சீட்ல இருக்கிற பொம்பளை அங்க இருந்து டிரைவர் பக்கத்துல வந்து ஆடும். எப்படி பாட்டு போட்டு இருக்கிற? எப்படி பாட்டு? மண்பதராசா மண்பதராசா டிரைவர் பாப்பா அத்தையே கொல்ல பாக்குறாளே இப்படியே இழுப்பேன் டிரைவர் இழுத்து கொண்டு போஸ்ட் மரத்தோட குப்பரிக்க சாச்சு விட்டு அந்த இருக்கிற பாதி பேர் அதுலயும் ஒரு பொம்பளை போடு மாதிரி வீடியோ எடுத்து சுவாமி நாங்க மேல்மருவத்தூர் போயிட்டு இருந்தோம். சரி எங்க வண்டி சாஞ்சிருச்சு பாருங்க சத்தி. அது பெருமையாவா? பெருமை மசரா. இங்க பிள்ளை குட்டி எல்லாம் அழைத்து கிடக்கும். ஐயோ எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சா ஏதாச்சான்னு. அது ஒரு பழக்க தோசத்துல அது யூடியூப் எப்படியே வீடியோ போடுறதுனால ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி அது பழக்கமா இருக்கும். இங்க இழுத்துட்டு கிடப்பேன் அதை பார்க்காதுங்க. வீடியோ பாருங்க சத்தி. ரீல்ஸ் பண்ணணும்ல. நாங்க வந்த வண்டி குப்புரிக்க மல்லாக்க கிடக்குது சத்தி. லைக் கிடக்கணும்ல. லைட் கிடக்குது. அதெல்லாம் விட அப்படித்தான் பொம்பளை பெண்கள்லாம் அப்படித்தான் ஒரு சில பேர்லாம். பெண்களை தப்பு சொல்லாதீங்க. பெண்களை தப்பு சொல்லணும். கோயில் குளத்துக்கு போறது பக்தியோட ஒரு இதோட போகணும். ஆமா அது ஒரு 48 நாள் விரதம் இருந்து பொறுமையான விரதம் இருந்தாலும் நேர்த்திக்கடன் வந்து நிறைய நேர்த்திக்கடனோட மனசுல உள்ள கவலைகள் நீங்கும். ஒரு கோயில் குளத்துக்கு போறது அதுக்காகத்தான். கோயில்னு ஒரு ஊர்ல எது கட்டி வைக்கிறாங்கன்னா எந்த குறையா இருந்தாலும் மனசுல பல கவலைகள் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா மனசு ஒருநிலைப்படுறதுக்காண்டி தான் கோயில் குளத்துக்கு போறது. ஆமா அதுலயும் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் பார்க்கணும். எங்க வீட்டுல இருக்கிறதே ஒரு 40 வீடு தான். 40 வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் பேச மாட்டேன். என்ன காரணம்? நைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் வீட்டுல தகுடு கிடக்கும் இல்லைன்னா கோழி மட்டை கிடக்கும். சரி ஏமா ஒவ்வொருத்தன் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டானா போதும் அவனை திட்டுற பார்க்கணுமே. இப்படியே 4 நட பாய்ச்சல்லே போவேன். இப்படியே போயிட்டு திருப்பி அதுலயே வருவேன். காலைல வாக்கிங் போயிட்டு வருவேன். வந்ததுமே பார்ப்பேன் அப்போ நானே கடை வாங்கிட்டு திடீர்னு நீ வீடு கட்டிட்டியா? எனக்கு மேல நீ வீடு கட்டிட்ட நீ இருந்துருவியா பாங்கடா போடா நேரம். கோழி மண்டை தகுடு மைய எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு அவனை குட்டுச்சர் ஆக்கி அதெல்லாம் கிடையாது. தேவையா? என்னமோ ஒரு வாழ்க்கை. அதை விட பெண் இதுதான் போய் இப்ப போராம பிடிச்ச உலகம். இப்ப ஒருத்தன் நல்லா இருந்தாலும் இப்ப வாழ முடியாது. ஒருத்தன் மனுஷன் நல்லது செய்ய கத்துக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் அவனும் நல்லா இருப்பான். கொடுத்தால் கெட்டு போக மாட்டான். அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஆண்களுக்கு மரியாதை எல்லாம் போயிருச்சு. அப்ப அந்த காலத்துல ஆண்களுக்கு மரியாதை இருந்துச்சு. எப்படி ஒரு கட்டின புருஷனா இருந்தாலும் ஒரு ஆம்பளையா இருந்தாலும் வந்து ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறானா ஒரு பெண்கள் எந்திரிச்சு நிற்பாங்க. மரியாதை அப்படியே ஒரு கட்டிலேயோ ஒரு இதுலயோ உட்காந்துருந்தா. இப்ப அப்படிலாம் இல்ல. புருஷனுக்கு எங்கே மரியாதை இருக்குது. இதுல எத்தனை பெண்கள் கட்டின புருஷனுக்கு சோறு ஊத்திட்டு வந்தீங்க கையை தூக்குங்க. சோறா அந்த தூக்கிட்டாங்களா அந்த அக்கா? எந்த அக்கா? அது பொய் பேசுது. ஏன் 2 பேரும் ஒன்றா உட்காந்து தட்டில் போய் சாப்பிட்ருப்பாங்க. ஒருத்த கூட ஊற்றலையாத்தா? நீ ஊற்றுனியா? மறுபடியும் நான் பார்க்க 8 மணிக்கு இங்கே நீ உன் போர்வை தூக்கிட்டு வந்த நான் தான் பார்த்தேன். 10 மணிக்கா 9 மணிக்கா? சரித்தான். இப்போ யார் ஊத்துறா புருஷனுக்கு கட்டின புருஷனுக்கு சோறு? அப்புறம் சோறு ஊத்தாம யாரு? எல்லாம் இப்போ எல்லாம் சீரியலை பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள சீரியலை பார்த்துக்கிட்டு சோறு ஊற்ற மாட்டேங்குதுங்க. ஏன் அப்படி? எல்லாம் டிவி தான். இந்த டிவி வந்ததுலேருந்து ஆம்பளைக்கு சோறே கிடைக்காது. சீரியல் இந்த கார்த்திகை தீபம் அப்புறம் என்னடா செம்பருத்தி வாணிராணி பாக்கிய ஸ்டோரு பாண்டியன் ஸ்டோரு வாணிராணி அவங்க ஆத்தா ஈரு ராணி நாதஸ்வரம் வாயில வச்சு ஊதிக்கிட்டே இருக்கு. ஏப்பா இந்த சீரியல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த சீரியல்லாம் ஓடிக்கிட்டு ஒரு பொம்பளையால் கூட சோறு ஊத்த மாட்டேங்க. உங்க வீட்லயே ஓடுதுல அது. ஆம்பளை போய் சோறு கேட்கறப்ப பெண்கள் வாயில இருந்து வர்ற வார்த்தை ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? போய் மரியாதையா சோறு கேட்பேன் கட்டின புருஷன். எப்படி? ஆயா சோறு ஊத்து. ஆயானா அப்பாயிட்டே அப்பாயிட்டல்ல அவ பொண்டாட்டியா மரியாதையா ஆத்தா சோறு ஊத்த தோய் பொறு விளம்பரம் போடட்டும். விளம்பரமா? ஆமா இடைவேளை ஆத்தா சோறு ஊத்து
பொறு விளம்பரம் போடட்டும். சோறு 3 பொர்ரா விளம்பரம் போடட்டும். மரியாதை கூட ஆரம்பிச்சு அடுத்து மரியாதை மரியாதை பொர்ரா தூமை குடிக்க என்ன உனக்கு சோறு இருக்குது பொர்ரா. யாரா வீட்டுக்கார? ஆமா வீட்டுக்கார. அதுலயும் ஒவ்வொரு பொம்பளை எல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட முடியாது. பொம்பளை பிள்ளை யாரு அப்ப கெட்ட வார்த்தை பேசாதுங்கிறது? எல்லா பொம்பளை பிள்ளையும் தான் பேசுது. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை பேசுற பிள்ளை வாரு எப்படி போன் வச்சிருக்குன்னு சொல்லி எதுக்குள்ளேயாச்சும் ஒளிச்சு வச்சிருக்குது மாமா. போனு செல்போனு இது பேக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டு அது பேசிட்டு போகுது எப்படிங்கிற? எப்படி? ஹலோ அவ்வளவுதான் சவுண்ட் கேக்குது. அடுத்து என்ன சொல்ல? ஒண்ணுமே பேசலையே. அதுதான் பேச்சு. அவன் சொல்லுவேன் ஹலோ பேபி எங்க இருக்கீங்க? தேவக்கோட்டையில பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க வரியா? உங்கள்கிட்ட பேசுனா அப்படிதான் இலக்கியம்னா வர்றீங்களா? என்ன பேபி இப்படி சொல்றீங்க? கோவமா இருக்கீங்களா? அம்மா திட்டினாங்களா? அத்தை திட்டினாங்களா? அக்கா திட்டினாங்களா? என் முண்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கணும் மாமியான மயிரை புடுங்குற அப்படிம்பேன். அதுக்கு முன்னாடி அத்தை திட்டுறாங்களா? மரியாதையா அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படியே பொம்பளை பிள்ளையும் அந்த மாதிரி வர்ணிக்குங்க. அனுபவமா இருக்கு. இது அது லவ் பண்றப்ப அது மாதிரி இதே ஒரு 6 மாசம் ஆயிரட்டான். சரி அதுக்கப்புறம் ஒரு மரியாதை எப்படி? முதல்ல எப்படி செல்லம் பேபி பேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்ல ஒரு மரியாதை வரும். எப்படி அந்த மரியாதை? ஹலோ கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆயிருச்சு. சரி ஹலோ எங்கடா? கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆனா கடுப்பா தான் இருக்கேன். கொண்டாடி 6 மாசம் ஆயிரும்ல. ஆசை 60 நாள் மோகம் 30 இப்ப அப்படி இல்ல. ஆசை 6 நாள் மோகம் 3 நாள் ஆக மொத்தம் 9 நாளே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. பொண்டாட்டியா கண்டா எரிச்சல் வரும். அதுவும் ஒரு பிள்ளை பெத்துட்டு அதுக்கு மேல எரிச்சலா வரும். பிள்ளை பெக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா? எப்படி என்னடி அப்பா பார்த்தாலும் மயிருமா அது வாங்கிட்டு ஏதாவது பேம்பஸ் வாங்கிட்டா காலம்பு வாங்கிட்டா குழம்பு வாங்கிட்டாட்டு புள்ள பெத்தக்கப்புறமா பேம்பஸ் போடுறது அதுக்கு இல்லையா? அதுக்கு நான் தார்பாயில வெட்டி தைச்சாத்தேன். நான் பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ அந்த ஐடியா ஓ மூளை முட்டி ஏமா இப்படி வேலை செய்யல அதான் கேட்குறேன். இல்லை பிள்ளைக்கு இல்லை அதுக்கு சொல்கிறேன். அதை பேம்பர்ஸை போட்டு பிள்ளைக்கு அதை இதையும் வாங்கி கொடுத்து இவ்வளவு செலவும் பார்த்து ஒரு ஆம்பளைக்கு சோறு கிடைக்கலாம் அந்த சீரியல்னால தான். அதுலயும் கரண்ட் போயிருச்சுன்னா வச்சுக்க தப்பி தவறி கரண்ட் மட்டும் போயிருச்சு. ஈபி காரன் செத்தேன். அவனை திட்ட பார்க்கணுமே. கரண்ட் அப்பட்டாக்கா வீட்டுல அளவு பிள்ளை தூக்கி தூங்க நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. நேரம் பார்த்து அவன் கையில கட்ட முளைச்சிருச்சு. எப்ப தேகம் போடுறானு கரெக்ட் டயத்துல விளம்பரம் போடுற இடத்துல பார்த்து சீரியலை முடிச்சாங்க. கஷ்டம் அவங்க தெரியும். அதுலயே அவங்க பேசிக்காக பாத்தியா பழமொழி சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பெரியவங்க 2 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பம் குளோஸ். சரி 4 கிழவி சேர்ந்தா ஒரு ஊரே குளோஸ். அது எப்படிங்கிற? அந்த சீரியல் விளம்பரம் போடுற டயத்துல அவங்க பேணு பாக்குறத பாக்கணுமே. அந்த பொம்பளை தூக்கி கால் கோட்டையில போட்டு கொண்டியாது போட்டுக்கிட்டு அவங்க பேசுறத பாக்கணுமே. ஏண்டி ரேவதி ஒரு பொம்பளை குண்டியை நிலைக்குதுன்னா அடுத்த குடும்பம் ஏதோ கிட போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஆம்பளை பார்த்துட்டானா உஷாரா இருந்துக்கணும். 4 பொம்பளை சேர்ந்துருச்சுங்களே இன்னைக்கு எவன் குடும்பம் தூக்குதோ தூக்கி மடியில போட்டு என்ன பண்ணுது? தூக்கி போட்டு பேன தலையை விரிச்சுட்டு பேன் பாக்கணுமே. ஏண்டி ரேவதி ஏமா இங்க ரேவதி இருந்தா கோச்சுக்காதீங்க. எங்க ஊர்ல உள்ள ரேவதி ஆமா வம்புடிச்சோம். ஒரு ஊர்ல இப்படி சொல்லி கொடுத்தேன். ஏன்டா கட்டி திரும்ப என்னடா சொல்றேன்? உங்க ஊர்ல ஆமா ஏண்டி ரேவதி என்னக்கா உன் புருஷன் நேற்று எத்தனை மணிக்கடி வந்தேன்? அதை என் அக்கா கேட்குறேன். கல்யாணம் பண்ண புதுசுல 6 மணினா வீட்டுக்கு வந்து கதவை சாத்திருவேன். இப்போ 2 பிள்ளை பெத்துட்டு 2 பிள்ளை பெத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட வெள்ளன வர மாட்டேங்கிறேன். அடி அழுகாதடி கூறுவட்டவள ஏன் சும்மா சும்மா அழுகுற? ஒரு புருஷனை உனக்கு வச்சுக்க தெரியல. மல்லிகா புருஷன் மாதிரி எப்படி வச்சுட்டு இருக்கிற? அவன் புருஷனை கைக்குள்ள முந்தாங்கில போட்டு முடிஞ்சுக்கல எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன புருஷன் மல்லிகா நீ அம்மா மன்னிச்சுக்கம்மா உன்னே சொல்லம்மா பேரை மாத்திடுவான். எங்க வேணாலும் பேர் இருக்குதப்பா. சாந்தி சாந்தி ஏன்டி சாந்தி புருஷன் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன அப்படி இருக்கிற? சாந்தி புருஷன் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற? நல்லா வச்சுக்காருப்பா. புருஷனை எப்படி வச்சிருக்கிறா சாந்தி? அது மாதிரி வச்சிருக்கணுமா இல்லையா? எடுத்ததுமே கேப்பாப்புல என்ன கட்டி அப்படின்னு கேப்பாப்புல. சாந்தி புருஷன் அது மாதிரி இங்கே அந்த பேர்ல இல்ல எங்க ஊர்ல சொல்றேன். பார்த்து கீத்து வேலையை முடிச்சு பேன லாஸ்ட்ல குத்த பரப்போ சொல்லுவாரு. நேத்து ஒரு நாள் ஒண்ணு கிடைக்கலாம் வெளியே வந்துருச்சு வந்து பார்த்தண்டி உன் புருஷன் பார்த்தீங்கன்னா சாந்தி வீட்டுக்குள்ள இருந்து முனுக்குன்னு வந்தாண்டின்னு நறுக்குன்னு பேனை குத்துற மாதிரி குத்த வேண்டியது. குத்தணும்னு இவளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஆஹா என் புருஷன் இப்படி அதனால லேட்டா வர்றானா? மல்லிகைப்பூ லேட்டா வர்றான் பூரா மல்லிகை போடத்தான் வர்றேன். அப்ப என்ன காரணம்? அவன் 2 சைடு உழவு ஓட்டுறான்டா. அதான்டா தெரிய மாட்டேங்குது. அங்கே உழவு ஓட்டிட்டு இங்கே வந்துடுறேன். பூக்காடி அது பூக்கடை இருந்தா பூக்கடை வீட்டுல அங்கே போயிட்டு வந்தா பூக்காடிட்டியா? நீ உன் புத்தி அப்படி அல்ப புத்தி இல்லப்பா. அங்கேயும் பூ வாங்கிட்டு வந்து இங்கேயும் பூ வாங்கிட்டு வந்து குடும்பத்துல சண்டை வர காரணமே சின்ன பிரச்சனை தான். இப்ப சின்ன பிரச்சனை இருக்கனால இப்ப வீட்டுல சண்டையே வருது. ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடாது விசேஷம். கண்டிப்பா 2 விஷயம். ஒன்னு சந்தேகம் இன்னொன்னு கேப்பார் பேச்சு. ஆமா ஒன்னு கேப்பார் பேச்சு கேட்டீங்கன்னா குடும்பத்துல சண்டை வந்துடும். நல்ல விஷயம். சந்தேகப்பட்டாலும் சந்தோஷம் வீட்டை விட்டு பின்வாசல்ல போயிடும். சந்தேகம் முன்னாடி முன்வாசல்ல வந்துச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிடும். அதனால இந்த 2 விஷயத்தை தவிர்த்து
விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும் மனுஷன். ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டா தான் அந்த குடும்பமா இருக்கும். அடுத்து சொல்றேன், ஆட்டுக்குடி சொல்றதெல்லாம் கேட்டோம்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இப்போ உண்மையை சொல்ல போனோம்னா இவ்வளவு தூரம் சொல்றேன், என் வீட்டுக்கு போனோம்னா யாராச்சும் வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்கன்னா போச்சு. தானே ஒன்னே சொல்லல, கட்டி பிடிச்ச அன்னைக்கு தான் கட்டி பிடிச்சிருப்பேன். யாரை கட்டி பிடிச்ச? டான்ஸ் ஏறப்பில்லையா? சரி, அது நாடக கரைய போலப்பெல்லாம் அதுக்கு மேல பப்புன்னு போட்டா அதுக்கு மேல என் பொண்டாட்டியெல்லாம் ஒரு திட்டி இருந்தா கூட சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு தானே தினமும் ஒரு உள்ள, நான் எங்க நிலைமையில பத்தியா தினமும் ஒரு உள்ளதான். எங்க வீட்டுல தினமும் புது விளக்கு மாதிரி தான் எனக்கு. அப்படியா? ஊடு கூட்ட அது ஒரு நாளைக்கு சிவகுமார் எடுக்கிறா, ஒரு நாளைக்கு ஈக்காங்குச்சி எடுக்கிறா. அப்ப ஒரு நாளைக்கு நல்ல அரை தூக்கத்துல தூங்குறது. உனக்கு புதுசா வாங்குறது? ஆமா, பழகிருச்சு, பழகி போச்சு. அது மாதிரி தூங்குறத நான் அரை தூக்கத்துல தான் தூங்குவேன். எப்படி? எனக்கு உள்ள பொம்பளை பிள்ளைய நம்ப முடியல. கள்ளத்துக்கு போட்டாலும் கொண்டாலும் கொண்டு விடுங்க. அதனால அதுலயே தூங்கிறது. ஏதாச்சும் டபக்கன் முழிச்சு வைப்பேன், எங்க நிக்கிறாளான்னு. சரி, உசாரா இருந்துக்கிறது. இப்ப அதனால கட்டி பிடிச்சி ஆடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் வீட்டுல அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. என் வீட்டுல நடந்ததை யாரும் அப்படி நடத்திடாதீங்க. எவனாச்சும் ஒருத்தர் ஏற்றி விட்டு குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால சாமி கருப்பனை வணங்கிட்டு பின் கதைக்கு செல்வோம் மீண்டும். ஹலோ, தயவு செய்து இந்த படத்திற்குள்ள எழுப்பிடுங்க. என்னப்பா? நம்ம தெய்வம் துடிவான தெய்வம். ஆமா, தெய்வத்தை வணங்கக்கூடிய நேரத்தில் சிறு குழந்தை கூட தூங்கக்கூடாதுன்ற ஐதீகம். சாமி வந்தால் மேடைக்கு விட்டுருங்க. இன்னைக்கு நாடக நடிகருக்கு சாமி வந்தாலும் சரி, நீங்கள் பெட்டிக்காரில் பெட்டி உடச்சிட்டு இப்படி ஆடணும். என்னடா வள்ளிதம் நடந்து சாமி அழைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சாமி அழைக்கல, சாமியை வணங்குறேன். சாமி வந்தால் விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். வாடா கருப்பாடா. ஹலோ ஹலோ, காளியம்மன், கருப்பசுவாமி, கருப்பையம்மன் ஆகிய தெய்வங்கள், காமாட்சி அம்மன் மற்றும் விநாயகர், பாலமுருகன். ஹல் ஹல் ஹலோ, என்னம்மா சாமி அழைக்க போறீங்க? படுத்துரு. ஹல் ஹலோ ஹல் ஹலோ ஹல். ஆதி கடவனே நீலபெகு பண்ணா, நீலபெகு பண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 கைதட்டு கைதட்டு உற்சாகப்படுத்துங்கம்மா. ஐயா ஊதினார் செங்குலனே எங்க உலகளந்த மையவனே மையவனே மையவனே, அடகத்தை எல்லாம் நானு கட்டி ஐயா கரிங்கச்சை சுங்கமிட்டு நீ கருங்கச்சை சுங்கமிட்டு இடையிலிருந்தாய் எட்டி இடையிலிருந்தாய். ஏன் அழகர் மலை 18 அடி பெரிய கருப்பா, ஏன் பாண்டி முனி நீ ஆடி வர நேரமடா, ஆடி வர வேணுமாடா, நீ ஆங்காரே கோபம் கொண்டி நீ பிறந்தாய் மலையாளம், ஏன் கருப்பா நீ பேர் கொண்டாய் தென்னதுரை, கொல்லிமலை அங்கரமும் காணலடா, ஆவேசமும் காணலடா, அங்காள சக்தியோடி நீ அடி வரகப்பா வேணுமாடா வேணுமாடா. மீச துடிக்கலையா மீச துடிக்கலையா, என் பொல்லதகரப்பவோ மின்கோபம் காணலடா, மீச துடிக்கலையா உனக்கு முன்கோபோ அகலையா. அடனே எந்திரிச்சு விளையாட இந்த நேரம், நீ எந்திரிச்சு விளையாட இந்த நேரம் அகலையா, நீ ஓடி வர வேணுமடா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிங்குது, அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. அட கொட நல்ல கொண்டப்பட்டு கொட்ட முத்து பல்லழகா, நல்ல கொண்டப்பட்டு கோட்டை முத்து பல்லழகன், கொட நல்ல கொண்டப்பட்டு கொட்ட முத்து பல்லழகா, நல்ல கொண்டப்பட்டு கோட்டை முத்து பல்லழகன். அடிய வெட்டை அடி எல்லாம் மாறாருங்க கருப்பசாமி. அங்கே கிட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. கச்சையெல்லாம் நானு கட்டி கருங்கச்சா சுங்கமிட்டு, நல்ல நானும் கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டு, கச்சையெல்லாம் நானு கட்டி கருங்கச்சா சுங்கமிட்டு, நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கமிட்டு, வாராரா இடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்சு தாண்டினுங்க, வாராரு கட்டி முழங்கு
வாழ்விச்சு நான் மினுங்க அட்டா வர்றாரா கிட்டி முள்ளங்க கருப்பசாமி வாழ்வீச்சு தான் மீனுங்க வர்றாரா கிட்டி முள்ளங்க கருப்பசாமி வாழ்வீச்சு தான் மீனுங்க கைதட்டு வைக்கப்படாது மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்படலாம் தெய்வத்துக்கார வைக்கப்படக்கூடாது ஆமா நம்ம ஊர்ல தெய்வம் சச்சுருவா இருக்குப்பா கருப்பையும் குறி உண்டு இருக்கிறாரு ஆமா மண்மையை நான் ஒரு மேடைக்கு போயிட்டாவே அதை நினச்சி பார்ப்பேன் அதாவது மேடையில் நிற்கும் போது நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம்னா அப்போயே நமக்கு உடம்பு ஜில்லுன்னு இருக்கும் ஆமாம் புல்லரிக்கும் ஆனால் நம்ம ஊர் தெய்வம் துடிவான தெய்வம் ரொம்ப சந்தோஷம் நம்ம தெய்வத்துக்காக எல்லாருமே கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க பார்ப்போம் நம்ம தெய்வத்துக்காக அருமையான ஒரு நம்ம ஊர் ஹலோ அது மாதிரி சாமி வந்தவங்கள யாரும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கக்கூடாது ஏன்னா தெய்வத்தை யாரும் நம்ம நேரில் பார்த்துக்கணும் இந்த மாதிரி மனித ரூபத்தில் பார்க்க முடியும் ஆமாம் ஆனால் வள்ளி திரும்ப நாடகம் தான் நீங்கள் வச்சிருக்க நாடகம் மற்றும் எண்ணகரத்தின் புனரம் ஒழுங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் புத்தூரணி ஊராட்சி நாட்டை சேகரம் கன்னிக்குடி ஞான ஒளிபுரம் கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய 7 வீட்டு பங்காளிகளுக்கு பார்த்து